ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் பொரிச்ச கூட்டு. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இது வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதோட ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. இது எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். பச்சரிசி, புழுங்கல் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுக்கணும். அதாவது அரிசி வந்து பொரி அரிசி ஆகிற அளவு இதை வந்து வறுத்துக்கணும். உளுந்து கலர் மாதிரி வாசனை வரணும். பாருங்கள், அரிசி எந்த அளவு பொரி அரிசி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுக்கணும். இதுக்கப்புறம் இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் துருவலாக இருக்குது. இதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு. இல்லை நீங்கள் சில்லு போட்டு எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும். அந்த அளவு இதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 5 பூண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 10 கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், அதையும் நான் பொடியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்குற அளவு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா எடுத்து அதை மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு மேஷ் ஆகணும். இப்போ அதில் நான் சொரக்காய் ஒரு 1/2 கிலோ சொரக்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பொரிச்ச கூட்டில் காய் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொரிச்ச கூட்டுனாவே காய் கொஞ்சம் நிறையா இருக்கணும். இல்லை சொரக்காய் மட்டும் இல்லை, நீங்கள் அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சொரக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், நல்லா சொரக்காய் வெந்திருக்கும். தண்ணியெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. அது சொரக்காவே தண்ணி விடும், அந்த இதில் வெந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு பாசி பருப்புங்க. அதை நான் வேக வச்சுருக்கேன். நல்லா குழைவாகவே வேக வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெறும் பாசிப்பருப்பு தான், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி, உளுந்து, தேங்காய், காஞ்ச மிளகாய், அதை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், அதையும் கழுவி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் காய் வேகணும். தேங்காயோட பச்சை வாசனை போகணும். இப்போ உங்கள் பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பொரிச்ச கூட்டு கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு டேஸ்டியான டிஷ்ஷுங்க. இது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கான லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.